Hi guys, welcome to my channel. So வந்து இவ்வளோ பேர் சொல்லி நீ சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ நான் வந்து இனிமேல் லெட்ஸ் ப்ராப் கான்டென்ட் தாண்டி அதர் vlogs நம்ம குடும்பத்தில் இன்னொரு லைஃப் ஸ்டைல் vlogsே எனக்கு வாயில ஒன்றும் வர மாட்டேங்குது. அது பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்ன்ட்டு என்னோட லைஃப்லேயே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெஸ்ட் ட்ரிப்பை பற்றி பேசலாம். ஆமாம், அப்படின்னு எனக்கு வந்து செகண்ட் பெஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன உனக்கு துபாய். ஸோ நாங்கள் வந்து உங்களை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு ஆமாம், உங்களை அதுக்குள்ளேயே கொண்டு போக போகிறோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக போனது வந்து அந்தமான். ஓகேவா, அந்தமான்ல என்னடா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் 2 பேருக்குமே. ஏன்னா எங்களை கூட்டு போனது வந்து ஸ்ரீ. அவள் அதுக்கு முன்னாடி வருஷமே போயிட்டு வந்து ஓவரா ஹைப் பண்ணிட்டு, அதனாலேயே எங்களுக்கு வந்து பெருசாக ஹைப் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. This trip gave a tight slap on our face. வந்து அவ்வளோ இருந்துச்சு. நான் நினைச்சேன் நான் ரொம்ப போரிங் பர்சன், எனக்கு அட்வென்ச்சர்லாம் பிடிக்காது. எங்க போனாலும் ஷாப்பிங், ஒரு டூர் போனாலே அந்த ஷாப்பிங் டே மட்டும் தான் நான் எக்ஸைட்டடா இருப்பேன், மற்ற டைம்ல இருப்பேன். ஆனா இந்த ட்ரிப்ல நான் தான் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன், அது சொல்லவே முடியாது. ஏன்னா நாங்கள் பண்ண விஷயங்கள் அத்தனை இருக்கு, அதை எல்லாமே தான் நம்ம வாங்க போகிறோம். பண்ணாத அட்வென்ச்சரே கிடையாது இதில். ஸோ பார்க்கலாமா? அந்த அந்த மெமரிஸை ரீகண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஜூன்ல போலான்னு சொன்னேன். ஜூன்ல உட்காந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? ஜூன்ல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்டா, அங்க போய் ஸ்கூபா கத்துக்கணும்னு சொன்னேன் ஜூன்ல. ஸோ ஓகே, நம்ம வளவலன்னு பேசாம நான் வந்து வில் ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி டெல்லிங். 4 மணிக்கெல்லாம் போய் எழுந்து ஏர்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோ காலையிலலாம் எழுந்தாங்க வந்து சாதா டைம்லயே புக் பண்ணாதுங்க. ஒன்று மிட் நைட்டு இல்லைன்னா ஏர்லி மார்னிங். நாங்களாம் அவ்வளோ காலையில் எழுதுக்கிற சரித்திரமே இல்லை. நைட் அவுல்ஸ். நைட் அவுல் ஒரு 7 to 8 o'clock இருக்கும். ஆல்மோஸ்ட் போயிட்டோம். அந்த இடத்துல ரைட்ல வந்து ஐலாண்ட் தெரிஞ்சது. இங்க ஃப்ளைட்லயே எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஏதோ பேசிட்டே இருந்தாங்க. அந்த சைடு எல்லாரும் எட்டி பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா நார்த் சென்டினல் ஐலாண்டு. நார்த் சென்டினல் ஐலாண்ட் பற்றி தெரியுமா உனக்கு? நீ சொல்லிதான் தெரியும். வேர்ல்டுலேயே வந்து அன்டச்டான ஒரு பிளேஸ் அது. அவங்க வந்து யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. அவுட் சைட் வேர்ல்டோட டச்சே கிடையாது அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு. போய் அவங்களுக்கு எல்லா இதையும் மொட்டை வச்சுட்டு வந்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்காது தானே. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆரம்பிச்சுட்டாங்க, உன்னை தள்ளி விட்டா என்ன பண்ணுவேன். லேடிஸ் எதுவுமே பண்ணல. ஒரு லேடி போய் கோகோனட்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு வெதருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி க்ளூமியாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஹைப்லாம் பண்ணல, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேச்சர் அட்வென்ச்சர் பிடிச்சவங்களாம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ அஷ்யூர் யூ தட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அங்கே வந்து நாங்கள் ஒரு ஆட்டோ அண்ணா வந்து நிறுத்தினோம். அவர் வந்து ரோட்ல வந்துட்டு ரொம்ப ரீசனபிளா சார்ஜ் பண்ணாரு. அவர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறதுக்கு 40 ரூபா தான் கேட்டாரு. ஏன் நாங்கள் அதில் ஏறலன்னு தெரியல. அடுத்து வரவர் வந்து 60 rupees கேட்டாரு. அப்போ வந்து ஸ்ரீ சொன்னா அவர் 40 தான். மேடம் டிராஃபிக் அப்படின்னாரு. எங்களுக்கு ஒரு நிமிஷம், அந்த ஊர்ல டிராஃபிக் எப்படி தெரியுமா? ஒரு 4 வண்டி முன்னாடி இருந்துச்சுன்னா அது டிராஃபிக், அதுவே அவங்களுக்கு டிராஃபிக். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டிராஃபிக் இல்லை எங்களுக்குலாம், இங்க வந்துடலாமா ஸ்னோ மார்னிங்ஸ் அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் அது டிராஃபிக்னாரு. அவங்க வந்து அப்படியே போயிட்டு ரூம் செக் இன் பண்ணியாச்சு. அதாவது எப்படின்னா ரோடு பக்கத்துலயே பீச். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பாக்குறேன். எல்லாமே 96 படம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு அந்த லைஃப் ஆஃப் ராம்லாம் பார்த்துருப்பீங்களே, அதுதான் அந்தமான். ஆனால் அந்த வெதர் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக பெருசாக பிடிக்கல. ஏன்னா நாங்கள் வந்து போனதே வந்து ஸ்டார் கேசிங் ட்ரிப்புன்னு போனது. ஃபுல்லாக எடுத்தோன்னு இருட்டுக்கிட்டு இருக்கா. சரியான என்னது ஸ்பேஸ் பைத்தியங்க நாங்க. நீங்களா? நானும் தான். நான் வந்து இந்த பிளானட்ஸ் பத்தி, குவாண்டம் ஃபீல்டு, இந்த வார்ம் ஹோல், பிளாக் ஹோல் இதெல்லாம் பேசினா அப்படியே எக்ஸைட் ஆகிடும். ஐயோ நம்ம ஆண்ட்ரோமேடா போனா எப்படி இருக்கும் இதெல்லாம் பேசுனா எல்லாம் ஓகே. இந்த டைம்ல ஒரு முக்கியமான பர்சனை பத்தி நாங்க சொல்லி ஆகணும். அவர் பேர் வந்து உதய் பாஸ்கர்.
உதய் பாஸ்கர்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்றதுனால நீங்கள் நினைக்கலாம் அவருக்கு என்ன ஒரு 35-40 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அவருக்கு வந்து நம்ம அம்மாவோட வயசு 53. அவர் வந்து இந்த பூமரிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸே அவர்கிட்ட இருக்காது. அம்மா கிட்ட இருக்குன்றியா? கண்டிப்பா. அதாவது ரொம்ப ஜாலி ஜென்சி பசங்க தோத்துரும் அவர்கிட்ட. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து சிடியாட்டாப்புன்னு ஒரு இடம், அங்கே தான் வந்து இந்த லைஃப் ஆஃப் ராமில் கிளிஃப் மாதிரி இருக்கும், அங்கே அப்படியே சுற்றி ஓஷன் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைம் அது வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. அங்கே போக முடியலன்னு வேற இடத்துக்கு கூட்டு போனாரு. கூட்டு போய் எங்கள் நேரமா என்னன்னு தெரியல, அடின்னு அடிச்சுது மழை. அப்படி ஒரு மழை. உதய் வந்து யாருன்னா அவர் வந்து அந்தமான் லோக்கல் ஆயிட்டு. அவருக்கு இது அங்க தெரியாத இடமே இல்லை. அந்தமான் பொறுத்த வரைக்கும் நீங்க யாராவது ஒருத்தர் அங்க இருக்கவங்க யாராவது வந்து கூட்டிட்டு போனாதான் அவங்களால ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லக்கிலி எங்களுக்கு வந்து உதய் கிடைச்சாரு பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ. ஏன்னா அவர் இல்லைன்னா நாங்க இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருப்போம். உதய் வந்து ஹாஸ் அ ஃபார்ம் ஹவுஸ் தானே அது, அவர்கிட்ட அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அது வந்து விஸ்லிங் வுட்ஸ். கைஸ் லைட் பொல்யூஷன், அதாவது இப்ப நம்ம வீட்டுல மொட்டை மாடியில போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நிலா வெளிச்சமா இல்ல பக்கத்து வீட்டுல இங்கே வர வெளிச்சமா, இட் வாஸ் பிட்ச் டார்க். இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியே வந்து ஸ்டார் கேசிங்கான உருவாக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி. அங்க போனா டாப்சோனியன் டெலிஸ்கோப் இப்படி 16 இன்ச் இப்படியோ ஒரு 4-5 டெலிஸ்கோப்ஸ் வச்சிருக்காரு. நான் சொல்றேன் எனக்குமே என்னடா ஸ்டார் கேசிங் என்னடா ஸ்பேஸ் அப்படின்னு தான் நான் மோஸ்ட் போரிங் பர்சன் நானு. ஆனா நான் இவங்க கூட சேர்ந்து இது பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா கூட ஜஸ்ட் டைனி டாட் கூட நம்ம கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பயங்கரமா நீங்க ஒரு வேற லெவல்ல யோசிச்சு. சரி இப்போ எப்படியே ட்ரிப் ஆகாத மாட்டுக்கு வா. அப்புறம் வேற வழி இல்லை கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆன் த வே வந்து ஒரு பிளேஸ் பார்த்தோம். அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே இந்த சிவகார்த்திகேயன் அந்த வெளிச்சப்பூவே அங்கதான் ஷூட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. நம்மளாம் மெரினா வந்து இவ்வளவு தூரம் நடந்து போவோம்ல மண்ணுல, அது அப்படிலாம் இல்ல. இங்க இறங்கினோடனே பீச் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. சரி அங்க அப்படியே ஒரு ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி தான். பக்கத்துல டீலாம் இருந்துச்சா, சரி டீலாம் அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் டீலாம் குடிச்சோம். அப்போ இந்த அம்மா பாருங்க, ஏண்டா வந்தோம் எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்க மாதிரி இருக்கா. இந்த ட்ரிப் முடியும் போது எப்படி இருப்பான்னு பாருங்க. திருப்பி போடுமா, பேக் டு லைஃப் போடுமா அப்படி இருந்தா நானு. அங்கேயே வந்து சன்செட் மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் இருந்துச்சு. என்ன பண்ணிருக்கோம், சும்மா இதெல்லாம் vlog பண்ண சொல்றீங்க. தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து பெருசாக எதுவுமே பண்ணலை. நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் சீக்கிரம் தூங்கிட்டோமா அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் டே வந்து அங்கே அந்தமான் போயிட்டு செல்லுலார் ஜீல் போகிறோன்னா அது தேவகுத்தமாக இடம். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இதுவான ஹாட்ஸ்பாட்டான ஒரு பிளேஸு. எனக்கு வந்து சீரியஸாக சொல்லுவாங்கல்ல ஒரு சில இடத்துக்கு அந்த எனர்ஜிஸ் இருக்குன்னு, அதை நான் அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஒரு இடத்துல நான் காமிக்கிறேன் கூட. எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல பிளட் பாயில் ஆயிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த ஒரு படத்துல அவருக்கு வெயின்ஸ் வரும்ல. ஆனா நாட்டுக்காக போராடுன்னா நீ வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்ப, நீதான் இங்க வர போற. அந்த தாப்பால கூட தூக்க முடியல தெரியுமா, அவ்வளோ ஹெவி. இப்படிதான் இருந்திருக்கும் ஆக்சுவலா. வந்து செத்துருப்பேன் சாகடிக்கிறதுக்குள்ள. நெகட்டிவாக அஃப்கோர்ஸ் இந்த இடமே அந்த வைப்பில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப என்னால் அது
இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இவ்வளோலாம் அவங்க நமக்காக கஷ்டப்பட்டாங்க. யாருக்கு தெரியும், நீயும் நானும் கூட அதுவா அவங்களா இருந்து. ஓ, நம்ம இப்போ மறு ஜென்மத்தில் இருக்கோம். திருப்பி இங்கே வந்து இப்படி பாருங்க, இந்த ரூமில் கூட படுத்துருக்கலாம். இந்த ஜென்மத்தில் என்னை வந்து இப்படிலாம் பண்ணாங்கன்னா சார் நான் உங்கள் கட்சி சார் சேர்ந்துட்டுருக்கேன். இதை பார்த்தாலே பண்ணுவோம். நீ என்ன பண்ணுவ? வடிவல் மாதிரி ஒரு எடுத்து வச்சு வெளில வந்துடுவில்ல. எனக்கு அந்த அந்த டைமில் இங்கே நிம்மதியாக இருந்துருப்பாங்க. யாரையாவது கொல்ற சவுண்டு, வேற அழற சவுண்டு. இங்கே வரதுக்கே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு இங்கே கூட்டு வராங்க. நைட்டில் யோசிச்சு பாருங்களேன். இது இல்லாமல் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னு வேறு ஒன்று இருக்குது. அது வந்து பிச்டாக இருக்குது, சுத்தமாக லைட் இருக்காது எங்கேயுமே. பதில் சொல்லாமல் போகிறேன். அந்த அங்கே போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? சரி போடுறா. நம்ம தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி, தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ஜெயிலாம் போயிட்டு வந்திருக்காரு. இந்த ஜெயிலுக்கா போனாரு? லூசு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்களை கூட்டு போய் இது பண்ணாங்க. இது வந்து வந்து ரொம்ப மோசமான ஒரு இடம். என்னாலுமே அங்கே இருக்க முடியல. ஒரு அது வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க, நிற்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணோன்னா டொம்முன்னு வந்துடுவாங்க. எத்தனை பேர் இங்கே இருந்திருப்பாங்களே? இமேஜின் கூட பண்ணுவாங்க. இப்படி ஓப்பன் ஆகிடும் இந்த டோரு. ஸோ இங்கே தான் ஹேங் ஆகும், அப்படியே துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட தான் ஹேங்லாம் பண்ணுறாங்க. இப்போ பண்ணுறது க்ரைம் பண்ணுறாங்க. அவங்க என்ன க்ரைம் பண்ணுறாங்க? இப்போ இருக்க நீங்கள் ரேப் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? நாட்டுக்காக போராடுறாங்க. கேட்டவங்களை பண்ணுறாங்க. அவங்க எப்படிப்பட்ட இன்னசென்ட் பீப்புள். அங்கே இன்னொன்று சொன்னாங்க, உனக்கு ஞாபகம் இருக்காடா? இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து இந்த அழற சவுண்டெல்லாம் ஒரு இதுவாகவே போடுவாங்க. ஒரு சவுண்டு ஷோன்னு ஒன்று நடக்குமாங்க அங்கே வந்து. அப்போ அவங்க சஃபரான சவுண்டாடா? லைட் அண்ட் சவுண்ட் ஷோன்னு ஒன்று நடக்குது. ஆனால் அந்த ஷோ நாங்கள் அட்டன் பண்ண முடியல. அது வந்து ஒரு ஆயில் மில் வச்சுருந்தாங்க அவங்க பேசிக்கலி. ஸோ அதுலேருந்து இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் ஒரு நாளைக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது எல்லா ஜெயில் கைதிகளுக்கும். அது பண்ணனா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. They were whipped mercilessly and left chained to the wall without food and without water for many days. அதுவே செம்ம போயிட்டு இருக்கும் போல. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 100 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு டைம் மிஷின் இருந்து இப்போ வந்து பார்க்குறாங்களாம். ஆனால் பாவிகளா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், திருப்பி அவனுக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுதான் மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்க? இதுக்காக நாங்கள் உயிரை விட்டோம். அப்புறம் சாவர்கார்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருந்த ரூம். அது ரொம்ப பெரிய அந்த 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 இதை காட்டுற, அந்த தலைக்கு வச்சுக்கிறத காட்ட. இவரு வந்து ஒரு பெரிய ஆளு, இவருக்கே அந்த பிளேட்டு அந்த தலையில வைக்கிறதெல்லாம் பாருங்க. சாக்கு. அவள்தான் அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஹெவினஸோடயே வந்து நாங்க அப்படியே சாப்பிட்டோன்னே சரியாயிட்டா. ஏய், என்ன சாப்பிட்ட? லஞ்ச் எங்கே சாப்பிட்டோம்? லெஃப்ட் ட்ராப்பில் வாங்கிக்கோங்க. ஒரு நூன் போல் எங்களுக்கு வந்து ஃபெரி கேட்ச் பண்ணுற இது இருந்துச்சு. பாலாஜி இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. கைஸ் வாந்தி
உண்மையாவே சொல்றேன், எனக்கு இந்த வீடியோ போடுவோனே எனக்கு நம்பிக்கையே இல்ல. எதுக்கே இவன் சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன் நான். இது எதுக்கு நாங்க இந்த ஃபெரிய பிடிச்சோம்னா ஃப்ரம் போர்ட் பிளேர் டு ஹேவ்லாக் போறதுக்காக. மல்டிபிள் ஐலாண்ட்ஸ் இன் அந்தமானோட கமர்ஷியல் பிளேஸ் தான் இட்ஸ் ஹேவ்லாக் ஆக்சுவலா. அங்கதான் உங்களுக்கு எல்லாமே இந்த டூரிஸ்ட் கூட்டமே ஹேவ்லாக்ல தான் இருக்கும். எங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால தான் ஹேவ்லாக் செகண்ட் டேவே போயிட்டோம். டச்டவுன் ஹேவ்லாக். ஹேவ்லாக் போன உடனே we didn't do much. அங்கே வந்து இந்த ரெசார்ட் பேர் என்னது? ரெசார்ட் பேர் தெரியாது. ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஒரு வந்து அப்படியே 3 hours. போன உடனே ஒரு மேடம் எங்களை வரவேற்றாங்க. மேடம் பாக்குறீங்களா? லூனா எங்க கூட வரியா? எங்க கூட வரியா? லூனா லூனா வந்து நாங்க என்ன பண்ணோம், அது செம கியூட்டா இருக்குன்னு எங்க ரூம்ல கூட்டு போய் வச்சுக்கிட்டோம். அதை என்னன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி அந்த வந்த கெஸ்ட் வந்து அந்த ரூம் கூட்டு போய் அதை அபியூஸ் பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. நாங்கள் அது ஜாலியாக விளையாடிட்டு நைட் ஆனவுடனே அங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சில் போயிட்டு ஸ்டார் கேசிங் பண்ணோம் கைஸ். செம்ம பிச் டார்க்கு அந்த இது, அப்படியே ஃபுல் ஸ்டார்ஸ் தான். ஸ்டார்ஸ்க்கு நடுவில் இந்த ஃபோட்டோ என்னோட ஃபேவரட். பயோலுமினசன்ஸ் தெரியுது பாருங்க. வந்து ரைஜல்னு ஒரு ஸ்டார் பார்த்தோம். ரொம்ப பார்க்க முடியல, ஏன்னா அங்கே அப்பப்போ கிளவுட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அது எப்படின்னா, எங்க அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து இப்படி இறங்கி இப்படி வந்தோடனே இந்த பீச். ஸோ அப்படியே பீச்சில் படுத்துட்டோம் நாங்கள். ஞாபகம் இருக்கா? தலையில் வந்து பேகை வச்சுட்டு அப்படியே படு மூங்கில் தோட்டம் அந்த பாட்டெலாம் போட்டு நான் அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஐயோ எனக்கு அங்கே போடும். நெக்ஸ்ட் டே காலையிலே எனக்கு விடிய காலையில எழுப்பி விட்டுருச்சுங்க. ஸ்கூபா பண்ணணும். எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்க வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தேன். செம்மையா எனக்கு தெரியும். எனக்கு வந்து அந்தமான்ல ஸ்கூபா ரீசெண்டா ராகுல் காந்தி கூட பண்ணாரு. ஆமா, அவர் டைவ் மாஸ்டரா. நம்ம எப்படா ஸ்கூபா மாஸ்டரா போறோம்? டீ மாஸ்டர் வேணா ஆகும். ஸ்கூபா கத்துக்கலாம்னு ஸ்விம்மிங் போனேன். அதுக்கு வந்து வேணாதான் 2 வாரமா டிவி பேசுறது மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன். எனிவேஸ் ஸ்கூபா அண்ட் அடுத்த நாங்க பண்ண அட்வென்ச்சர்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஏன்னா நாங்கள் இந்த எபிசோட்ஸ் தான் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா காமிக்க வேண்டியதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் தான் அட்வென்ச்சரே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் எங்களோட இந்த ட்ரிப்போட கிராஃபே எங்கேயோ போயிடுச்சு. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு, எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அப்படிப்பட்ட விஷயம்லாம் எனக்கு வந்து நடந்துச்சு. அது வந்து இந்த விஷயம், இது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்த எபிசோட் சீக்கிரமாகவே வந்துடும், மறக்காமல் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Until then bye guys. Subscribe பண்ணிக்கோங்க ப்ளீஸ், லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Thank you.